குழந்தைகளும் ஒரே குழந்தையாக மாறியது. 6 முகம், 12 கைகள், 2 கால்கள் என்ற அற்புதமான ஒளி பொருந்திய தோற்றத்துடன் முருகப்பெருமான் காட்சியளித்தார். முருகப்பெருமான் பிறந்த அந்த வைகாசி விசாக தின நாளை உலகமே கொண்டாடியது. 6 முகத்துடன் காட்சியளித்ததால் அவருக்கு ஆறுமுகன் என்ற திருப்பெயரும் உண்டாயிற்று. வைகாசி விசாகம் அன்று பிறந்ததால் விசாகன் என்ற திருநாமமும் ஏற்பட்டது. முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாக திருநாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும், குழந்தை பேறு உண்டாகும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள், சகல தோஷமும் நீங்கும். வைகாசி விசாக தினத்தில் விரதம் இருப்பது மிகுந்த புண்ணிய பலன்களை தரும். அன்றைய தினம் அதிகாலையில் குளித்துவிட்டு இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தோடு குரு பகவானை மனதில் நினைத்து தியானித்து விரதத்தை தொடங்கலாம். வீட்டு பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமான் படத்தை அலங்காரம் செய்து வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் ஆகியவற்றை நெய்வேதியம் செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து